ஆபரேஷன் சிந்தூரில் சதுரங்கம் போன்று விளையாடி எதிரியை செக் அண்ட் மேட் செய்ததாக ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்தார். சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி, கடந்த ஏப்ரல் 22 பெஹல்காமில் நடந்த தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் மறுநாளே பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தலைவர்கள் ஆலோசனை நடத்தியதாகவும், பதிலடி கொடுக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுமாறு தங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அந்த மாதிரியான நம்பிக்கை மற்றும் அரசியல் தெளிவை தாங்கள் முதன்முறையாக கண்டதாகவும், அதுதான் மன உறுதியை அதிகரித்தது, திறம்பட செயலாற்ற உதவியது, இதனால் ஏராளமான பயங்கரவாதிகளை கொன்றதாக குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் நாட்டையே இணைத்து மக்களை உற்சாகப்படுத்தியதாக உபேந்திர திவேதி தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூரில் தாங்கள் சதுரங்கம் விளையாடியதாகவும், எதிரியின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும், என்ன செய்ய போகிறோம் என்பது தங்களுக்கு தெரியாது என்றும், இறுதியில் செக் அண்ட் மேட்டை கொடுத்ததாகவும் உபேந்திர திவேதி குறிப்பிட்டார். பீகார் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட முறையீட்டை ஏற்ற உச்சநீதிமன்றம், பீகார் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரத்தில் இறந்தவர்களின் விவரம், நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்கள் விவரம் வழங்கப்படவில்லை என்ற புகார் குறித்து பதிலளிக்க வேண்டும் என கடந்த 6ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் சேர்க்கப்படாதவர்களை குறிப்பிடும் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றோ, வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் சேர்க்கப்படாதவர்கள் குறித்த காரணங்களை வெளியிட வேண்டும் என்றோ எந்த ஒரு விதியும் இல்லை என்றும், வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் விடுபட்டவர்களை சேர்க்க கோரி அவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்பதால் இது தொடர்பான மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு பண்டிகை கால சலுகையாக ரயில் டிக்கெட் கட்டணத்தில் 20% தள்ளுபடியை ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. பயணிகளுக்கு டிக்கெட் கட்டண சுமையை குறைக்கும் நோக்கில் அக்டோபர் 13ஆம் தேதி முதல் 26ஆம் தேதிக்கு இடையே ஒரு வழி பயணத்தை முன்பதிவு செய்துவிட்டு பின்னர் இணைப்பு வசதி மூலம் அதே ரயிலுக்கு நவம்பர் 17 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி இடையே திரும்பி வரும் பயணத்திற்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணச் சலுகை ராஜ்தானி, தசாப்தி, துரந்தோ ரயில்களுக்கு பொருந்தாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒரே நேரத்தில் புறப்படும் மற்றும் திரும்பி வருவதற்கான டிக்கெட்களை முன்பதிவு செய்ய வேண்டும். இரு வழிகளிலும் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்களுக்கே இந்த கட்டண சலுகை கிடைக்கும் என்றும், திரும்ப வரும் டிக்கெட்டின் அடிப்படை கட்டணத்தில் 20% தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பெங்களூருவுக்கு தனி விமானம் மூலம் வந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெங்களூரு சிட்டி ரயில் நிலையத்தில் 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் பயணித்தார். பெங்களூரு, பெலகாவி, அமிர்தசரஸ், ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கத்ரா, நாக்பூர், அஜ்னி, புனே ஆகிய வழித்தடங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மேலும் பெங்களூரு மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் மெட்ரோ ரயில் சேவையையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் 2025-2028 ஆண்டிற்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் 4 அணிகள் போட்டியிடுகின்றன. ஓட்டு போடுவதற்கு 1600 நபர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் அதிகாரி உமாசங்கர் பாபு கூறியுள்ளார். இதற்கு முன்னதாக இந்த சங்கத்தின் தலைவராக நடிகர் சிவன் சீனிவாசனும் பொதுச் செயலாளராக போஸ் வெங்கட்டும் இருந்துள்ளனர். ஆனால் இந்த முறையும் தலைவருக்கான பதவியில் சிவன் சீனிவாசன் போட்டியிடுகிறார். ஆனால் போஸ் வெங்கட்டுக்கு பதிலாக பொதுச் செயலாளர் பதவிக்கு நடிகை நிரோஷா போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. நான் ஓட்டு போட்டேன் என்கிட்ட யாரெல்லாம் ஓட்டு கேட்டாங்களோ ஃபோன் பண்ணி ஓட்டு கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். கேட்காதவங்களுக்கு வேட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். அதே மாதிரி என்ன நேரில் சந்திச்சு ஓட்டு கேட்டவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். அவங்களுக்கு நல்லா புது சீட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் உலக நடிப்புடா சாமி கட்டி பிடிக்க லேடிஸ்லாம் நான் வந்து கட்டி பிடிச்சாங்க.
என்ன பிரதர் என்ன அப்படின்னு கட்டிப்போம், என்ன மச்சான் அப்படின்னு கட்டி உங்களை கட்டி பிடிக்கல, ஒரு காண்டில் பேசுறாரு. உங்களை கட்டி பிடிக்க முடியுமா சொல்லுங்க? 4 பேர் சேர்ந்து உங்களை கட்டி பிடிக்க முடியும்? அதுதான் சொன்னேன் நான், பிரதர்னு சொல்லி கட்டி பிடிச்சாங்க. என்ன கட்டி பிடிச்சது ஒரு அன்பால பண்பால தான் கட்டி பிடிச்சாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டிஸ்கவரி சேனலை தவிர மற்ற எல்லா சேனலையும் நான் நடிச்சு வச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ஆரம்ப காலத்தில் இங்கேருந்து நான் போனேன் அப்படின்றதுனால இது மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. பெரிய திரைக்கு போனாலும் இதில் நடக்கிற செயல்பாடுகளை பார்க்கணும், இதோட நானும் இருக்கேன்றதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி சில வேலைகள் இருந்தாலும் அதை ஒத்தி வச்சுட்டு இதை எலெக்ஷனுக்காக வந்திருக்கேன். வார விடுமுறையையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர், வெளி மாநிலங்களில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மன் ஆகியோருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். வேலை நிறுத்தத்திற்கு மத்தியில் தெலுங்கு திரைப்பட கூட்டமைப்பினரை தான் சந்தித்ததாக வெளியான தகவல் முற்றிலும் ஆதாரமற்றது என தெலுங்கு திரைப்பட நடிகர் சிரஞ்சீவி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். திரைப்பட கூட்டமைப்பு உறுப்பினர்கள் என்று கூறிக்கொள்ளும் சிலர் தான் அவர்களை சந்தித்து 30% ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகள் நிறைவேற உறுதியளித்ததாகவும் படப்பிடிப்பு தொடங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதாகவும் உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டிருப்பதாக சிரஞ்சீவி குறிப்பிட்டுள்ளார். தான் இதுவரை கூட்டமைப்பில் இருந்து யாரையும் சந்திக்கவில்லை என்றும் தெலுங்கு திரைப்படத்துறையின் உச்ச அமைப்பாக திரைப்பட வர்த்தக சபை உள்ளது, அதுவே நியாயமான தீர்வை எட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அடிப்படை ஆதாரமற்ற மற்றும் உள்நோக்கமுள்ள கூற்றுகளை கண்டிப்பதாகவும் சிரஞ்சீவி தெரிவித்துள்ளார். இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்வெளி மூடப்பட்ட நிலையில் அந்நாட்டிற்கு 2 மாதங்களில் 127 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்திய அடுத்த தினமே பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு தன் வான்வெளியை மூடியது. இதனால் ஏப்ரல் 24 முதல் ஜூன் 30 வரை மட்டும் 127 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இழப்புகள் இருந்தபோதிலும் பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையத்தின் ஒட்டுமொத்த வருவாய் 2019இல் 4 கோடியே 40 லட்சத்தில் இருந்து 2025இல் 6 கோடியே 65 லட்சமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க கோரி இஸ்ரேலின் டெல் அவிவில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பேரணி நடத்தினர். இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கானோரை கொன்று ஏராளமானோரை பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றது. இதற்கு பதிலடியாக காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் பணைய கைதிகளை விடுவிக்க கோரியும் இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகுவின் காசா திட்டத்திற்கு எதிராகவும் இஸ்ரேலில் உள்ள டெல் அவிவ் நகரில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. டெல்லியில் உள்ள பிரபல மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி விகாஸ் மார்க்கில் மதியம் 12:20 மணிக்கு ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 8 நோயாளிகள் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். தீ விபத்து குறித்து டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.